ஆரம்பிச்சுக்கணும். கிறிஸ்திய சூப்பில் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரிகளே, எல்லாருக்கும் நம்முடைய பிதாவாகினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உள்ளதாக என்ற அபிப்பிராயத்தோடு தெரிவித்துக் கொண்டு, இந்த நாள் வரை நம்மை கண்ணிமணி கூட பாதுகாத்து, இந்த நாளில் கூட நமக்கு ஒரு நாள் கூடிய ஏற்பாடு செய்து அதில் கூட நம்ம கலந்து கொள்ள கிருபை செய்து நம்முடைய பிதாவாகினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றியின் பதிகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இன்றைய கூடுகையினுடைய முதல் பகுதிக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுதி நின்று சங்கீதம் மொழி வாசிக்கலாம். 1ஆம் சங்கீதம். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாருங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடைய வசனம் மாறுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமைக்கும் உள்ளது என்கிற ஆமென். முதல் பகுதிக்கு முதல் பாடலாக பாடல் பகுதியில் பாடல் 147 கல்வாரி அன்பை என்ற பாடலை நாங்கள் சேர்ந்திருப்பார்கள். நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
பூமியின் மணமக்களை எல்லாம் கண்ணோக்கி பார்த்து பூமியில் சிருஷ்டிகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஆகாரம் கொடுத்து போஷித்து பராமரித்து தகப்பனே, உண்மைக்கே துதிகன மைமை யாவையும் உம்முடைய குமாரரும் கர்த்தரும் இரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் குருவும் எங்களுடைய போதரும் எங்களுடைய சகோதரருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமது பொற்பாதத்தில் நன்றி ஸ்தோத்திரங்களை தாழ்மையோடு உமது பாதத்தில் இறங்குகிறோம். தகப்பனே, இதனால் வரை எங்களை கண்ணீர் மணிகளைப் போல பாதுகாத்து வந்திருக்கீங்க தகப்பனே, அதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் விசேஷமாக உமது கிருபையினாலும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் இந்த வருடத்திலே உம்முடைய குமாரனுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக ஒவ்வொரு சகோதர சகோதரியும் உமது சமூகத்திலே கூடி சேர்த்திருக்கீங்க தகப்பனே. அதற்காக மீண்டுமாக உமக்கு நன்றிகளையும் துதித்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கேட்டு உணர்ந்து கொள்ள முடியாகவும் இன்றைய நாளிலும் மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த மரணத்தை நினைவுடைய நாங்கள் அந்த பாத்திரத்திலும் அப்பத்திலும் நீரை எங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தமாய் அதிலே பங்கு பெறும்படியாக உமது பாதத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே. எங்களால் கூடாத காரியம் தகப்பனே, உம்மாலே கூடும் தகப்பனே, நீரை நிறைவாய் நடத்தி கொடுக்குமாய் உமது பாதத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த வருடம் முழுவதும் நாங்கள் உம்மோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்ற முடியாமல் போயிருந்தாலும் தகப்பனே, இந்த வருடத்தை ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்து உம்மோடு செய்த உடன்படிக்கையை முழுமையாக நிறைவேற்ற முடியாத நீரே எங்களுக்கு கோட்டையும் அருணமாகவும் ஆறுதலும் தேர்தலுமாய் இருந்து வழிநடத்தி கொடுக்க முடியாகவும் ஒரு பாதத்தில் நினைக்கிறோம் தகப்பனே. சபையில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஒரு பாதத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. அனைவரையும் ஆசீர்வதித்து உமது சமூகத்திலே ஆனமும் பெரியவுமாய் நிலைத்து நிற்க முடியாகவும் ஒருவரை தாங்கி வழிநடத்தி அந்த பாத்திரத்தில் மக்கத்தில் பங்கு பெறும்படியாக உமது பாதத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே. சபையில் உள்ள சிறிவர் சிறுமியர்களையும் உமது பாதத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களையும் ஆசீர்வதித்து முறை ஞானத்தினாலே நிரப்பே சிறுவர் முதல் கொண்டு தெய்வ பக்தியினாலே நீரே நிரப்புமாய் உமது பாதத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே. சபையிலே உடல்நலம் சரியானமுக்கும் சகோதர சகோதரிகளை உமது பாதத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களையும் உங்கள் சமூகத்துக்கு இந்த நிலையில் கூட்டி வந்து சேர்க்க முடியாது அந்த பாத்திரத்திலும் அப்பத்திலும் அவரும் பங்கு பெற முடியாத ஒரு வாய்ப்பை நீரை ஏற்படுத்தி கொடுக்குமாய் பாதத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்கெல்லாம் உடைய பிரசனமும் எங்கெல்லாம் சபை கூடுதல் நடைபெறுவோ அங்கெல்லாம் உடைய பிரசனமும் முழுமையாக இருந்து உமது விருப்பத்தின்படி உங்களுடைய சித்தப்படி நீரை நடத்தி கொடுக்குமாய் எங்கள் பாதத்தில் வேண்டுகிறோம் தகப்பனே. இப்படியாக இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் கூறுவோம் போதகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உமது பாதத்தில் இருக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். செவ்வாய்க்கிழமைக்குரிய காலை தியானம் வாசிக்கும்படியாக நம்ம செந்தில் அவர்கள் செவ்வாய்க்கிழமைக்குரிய காலை தீர்மானம். உன்னுடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் உன்னுடைய கண்களை மூடி பாவத்தினால் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் துன்பம், சீரழிவு, விசனம் மற்றும் கவலைகள் அனைத்தையும் உம்முடைய கண்ணுள் நிறுத்தி உம்முடைய மனக்கண்ணின் முன் பரிபூர்ண பூமியின் மகிமையை நிறுத்துவாயாக. பாவத்தின் ஒரு சிறு கரை கூட புதிய சமுதாயத்தின் அமைதியையும் சமாதானத்தையும் கிடைக்காது. ஒரு கேடான சிந்தனையோ அன்பற்ற பார்வையோ வார்த்தையோ இருக்காது. ஊற்றை போல் சுரக்கும் அன்பும் மற்றவர்களுக்கு சிநேகமான மறுமொழிதலும் உதாரண குணமும் அங்கே இருக்கும். வியாதி அங்கே இருப்பதில்லை. வலியோ வேதனையோ அழிவோ அதற்கான பயமோ அங்கே இருப்பதில்லை. நல்ல உடல்நலம், இதுவரை கண்டிராத மனிதனுடைய பூரண அளவும் பரிபூர்ண மனுக்குணமும் அங்கே நீடிய அன்பும் கிடைத்திருக்கும். உள்ளான பரிசுத்தமும் மனதில் நீதியின் பரிபூர்ணமும் அங்கே காணப்பட்டு ஒவ்வொன்றும் தெளிவான நிதானத்துடன் தேவனை மகிமைப்படுத்தும் என்பன. ஆமென். வேத வாசிப்பு பகுதி பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 30 முடிய வாசிக்கும்படியாக நம்ம ரிச்சர்ட் அவர்கள் என்றார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 30 முடிய. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 30 முடிய. சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நன்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள்.
சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையிலானாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அது உங்கள் வேண்டுதலினாலும் கிறிஸ்து இயேசுவினுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சிக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனுடைய கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெரும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. ஆமென். மார்ச் 31 இன்றைய நாளுக்குரிய அனைதின பரலோகமான வாசிக்கின்ற கிறிஸ்துராஜர் இன்றைய பரலோகமான 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12 வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம் வாழ்க்கையில் நமக்கு உண்டாகும் போர் வெளிப்படையாகவோ அல்லது அந்தரங்கமாகவோ இருந்தாலும் அது ஒரு போராகவே கருதப்பட வேண்டும். இந்த யுத்தத்தில் நாம் முன்னேறி வெற்றி பெற வேண்டும். இல்லையே நாம் சகலத்தையும் மேற்கொண்டவர்களாக தேவனாலே அங்கீகரிக்கப்பட முடியாது. மற்றொரு காரியம், நம் அனைவரின் சிந்தையில் இருக்க வேண்டும். நம்முடைய பிரயாசையினால் அல்ல, பரிசுத்த ஆவியின் தூண்டுதலினால் நாம் எந்த அளவுக்கு இந்த யுத்தத்தில் முன்னேறுகிறோம் என்பதையே தேவன் மதிப்பிடுகிறார். இதனால் நாம் செலுத்தும் காணிக்கைகளும் பலியும் பூரண அன்பும் பக்தியுள்ளதுமாக இருந்து பேர் புகழ்ச்சிக்காக நாம் எதையும் செய்யாமல் தேவன் பேரில் அன்புள்ளவர்களாக அதை உண்மையான அன்போடு செய்ய வேண்டும். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 முதல் 8 உள்ள வசனங்கள். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 வசனம் முதல். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். இன்றைய ஒரு நாள் கூடியதுடைய முதல் பகுதிக்குரிய தேவ செய்திக்குள்ள கடந்து செல்லலாம். செய்திக்கான தலைப்பு
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற தலைப்பின் கீழாக தேவ செய்திக்கு கொண்டிருக்க அம்சத் அபிராஜ் அவர்களை அன்பு நன்றி. கிறிஸ்தேசுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் பிதாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபை சமாதானம் உண்டாதாக என்ற வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து என்ன நாள்? இன்னைக்கு ராபோஜனம் நினைவு கூறுதல் நாள். அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம ஆவிக்குண்டான வாழ்க்கையில நம்ம ஜீவனை ஒரு நாள் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான கொடுத்த நாள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வந்து நிறையா சொல்லியிருந்தாலும் இதை நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு வந்து சொன்னா நம்மளுக்கு வந்து மார்ச் அல்லது ஏப்ரலில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை நினைவு கூறுறதுக்கு பரிசுத்தமாக ஆக்குறதுக்கு பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நன்றியும் துதியும் செலுத்தி கொண்டு இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த ராபோஜனத்தை வந்து புசிக்கிறோம். அப்போ புசிக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி ஃபீல் இருக்கும், அந்த உணர்வு எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஏதாச்சும் சொன்னாதான் பயபக்தியா இருக்கும். அப்ப அந்த டைம்ல அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் அவர் புசிக்கிறப்ப நம்மளுக்கு அந்த மனசளவுல வந்து அந்த உணர்ந்து அந்த உணர்வு புண்ணியமான விஷயத்த அடுத்த வருஷம் ஃபுல்லா நம்ம எப்படி இருக்கோம்னா தேவனுக்காண்டி ஓடுற இடத்துல வந்து இருக்கோம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாவே இருக்காரு. இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிறப்ப கடைசியாக உயிரை விடுறப்ப அவர் ஃபுல்லாக அவரோட ஃபீலிங்கை தான் குறித்து இந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவர் என்னென்ன ஃபீல் பண்ணாரோ அதே ஃபீலிங்கை தான் நம்ம இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கையை வைக்கிறப்ப நம்ம அதே ஃபீலிங்கோட உணர்ந்து தான் இதை வந்து இந்த ராபோஜனத்தை வந்து புசிக்க சொல்கிறாரு. சரி, அது அப்படியே வந்து இந்த ராபோஜனம் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஒரு மாதமாக நம்ம இந்த ராபோஜன சப்ஜெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த சப்ஜெக்டையும் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சாயங்காலம் நம்ம வந்து அந்த அவருடைய சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் பானம் பண்ணுறதுப்ப இந்த சத்தியம் எல்லாமே உங்கள் மைண்டில் இருந்தால் தான் அந்த ஃபீலிங்கோடு உங்களுக்கு வந்து அந்த ராபோஜனத்தை வந்து புசிக்க முடியும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடையிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வந்து சிலுவையில் இருக்காரு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் மணி வேளையில் காலையில் 9 மணிக்கு அவர் வந்து சிலுவையில் வந்து அடையிறாங்க. அடுத்தது 6ஆம் மணி வேளையிலே மதியானம் 12 மணிக்கு ஃபுல்லாக பூமி இருள் சொல்லுது. அடுத்தது 9ஆம் மணி வேளையிலே பிற்பகல் 3 மணிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா ஜீவனை வந்து விடுறாரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்காரு. இப்போ அப்படியே நம்மளுக்கு வந்து எடுத்துக்குவோம். நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். தேவன் வந்து நம்மளுக்கு வந்து டிவி, லைட்டு, ஃபேனு, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக சேரில் வந்து உட்காந்துருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இப்படியே தான் இருந்திருக்காரு. நம்மளால் ஒரு 5 நிமிஷம் கை கால் அசைக்காமல் இருக்க முடியுமா? ஒரு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ரைட்டு கை இந்த சைடு போகும், லெஃப்ட்டு கை இந்த சைடு போகும். அடுத்தது அதையே கண்ட்ரோல் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து அப்படியே ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு மனுஷனால் நம்மளே கண்ட்ரோலாக இருந்தாலும் நம்மளுடைய சரீரம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்க்காகும். ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் இந்த சைடு கையை அசைக்கவும் முடியாது, இந்த சைடும் கையை அசைக்க முடியாது. அப்படி அசைச்சாலும் உடம்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். காலையும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த ஆணியை வச்சு அடிச்சிருப்பாங்க, காலையும் அசைக்க முடியாது. அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்காரு. அப்போ ஒரு மோசமான வந்து கண்டிஷனில் அவர் அந்த சிலுவையில் இருந்திருக்காரு. அப்போ அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிறப்ப அவர் காலையில் 9 மணிலேருந்து பிற்பகல் 3 மணி வரை அந்த 6 மணி நேரம் அவர் என்னென்னலாம் வந்து ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படின்றத தான் இந்த சப்ஜெக்ட்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு போர் வீரன் இருக்காங்க. அந்த போர் வீரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தன்னுடைய நாட்டுக்காண்டி ரொம்ப உழைக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு போர் வீரன் போருக்கு வந்து போகிறாரு. போருக்கு போகிறப்ப அங்கே போனால் அவர் இறந்துருவார்னு மொதல் விஷயம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சாலும் சரி நம்ம நாட்டுக்காண்டி நம்ம வந்து உயிரை கொடுப்போம். அது வந்து ஒரு போர் வீரருக்குன்னு வந்து ஒரு பெருமை தானே. அப்போ நாட்டுக்காண்டி உயிரை கொடுப்போம்னு சொல்கிறப்ப போகிறவனே அங்கே போய் இறந்துடுறாரு. இறந்தோடனே
அங்கே குண்டு பட்டுருது. குண்டு பட்டோன்னா அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் அவருக்கு உயிர் இருக்கும். அந்த 2 நிமிஷத்தில் அவர் என்னென்னலாம் நினைப்பார் சொல்லுங்கள். டக்குன்னு நான் என் நாட்டுக்காக உயிரை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இறந்துருவார். ஃபஸ்ட்டு வந்து அவருடைய குடும்பம் ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு தன்னுடைய, அதாவது அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு அழகான முகம் ஒன்று ஞாபகம் வரும். அது யாருன்னா, அவர் ஃபேமிலி மேனாக இருந்தால் தன்னுடைய குழந்தைகள் வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். நம்ம மூலியமாக ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வந்துச்சு, நம்ம இல்லைன்னா அதை என்ன பண்ணோம் அப்படின்ற ஃபஸ்ட்டு அந்த குழந்தை முகம் வந்து ஞாபகம் வரும். அடுத்தது அவருடைய மனைவி முகம். நம்ம இல்லைன்னா என்னுடைய மனைவி என்ன பண்ண போகுது அப்படின்னு அடுத்தது ஞாபகம் வரும். அப்படியே அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப அம்மா அப்பா, அடுத்தது இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸு சகோதரர் எல்லாமே யோசிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து உயிரை விட்டுருவார். இதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறையிறப்ப அவரும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஃபீல் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சிட்டு இருக்கிறப்ப அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 மணிக்கு வந்து அவருடைய உயிர் வந்து போகுது. அதே ஃபீலிங் தான் வந்து நம்மளையும் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இதை நினைவாக வந்து செய்யுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஃபீல் பண்ணியிருக்காருன்னா ஒன்று அவர் வந்து சொல்லியிருக்கணும், அவர் வாயால் வந்து சொல்லியிருக்கணும். இதை வந்து நான் அப்படிலாம் சிலுவையில் ஃபீல் பண்ணியிருக்கேன்ப்பா, அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுங்கப்பா அப்படின்னு வந்து அவர் வார்த்தையால் அவர் வாயால் சொல்லியிருக்கணும். பட் அப்படி எங்கேயாச்சும் சொல்லியிருக்கா? அவர் வார்த்தையால் வந்து சொல்லியிருக்காரா? அப்படி சொல்லனாலும் தீர்க்க தரிசனமாக வந்து எழுதியிருக்கு. தீர்க்க தரிசனமாக எங்கே எழுதியிருக்கு? சங்கீதம். அது யார் எழுதுறா? தாவீது வந்து எழுதுறாரு. தாவீது என்ன எழுதுனா ப்ராஃபஸி 22வது சங்கீதம், அதாவது 22ஆம் சங்கீதம் வந்து தாவீது ராஜா வந்து எழுதுறாரு. அப்போ அந்த 22ஆம் சங்கீதத்தில் ஃபுல்லாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கு. அவருடைய உணர்வை குறித்து வந்து எழுதியிருக்கு. அந்த உணர்வுல தான் என்னன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ரொம்ப கத்தி அவர் வந்து பேசுகிறாரு. அதனால தான் நம்மளோட பாடத்தின் தலைப்பே வந்து பார்த்தீங்கன்னா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இப்போ அந்த கேள்விக்குள்ளார சப்ஜெக்டோட உள்ள வந்து போகும். சரி, இப்போ தாவீதோட லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் வந்து நடந்திருக்கு. நல்லதப்ப தேவன் துணையாக இருந்திருக்காரு, கெட்டது பண்ணுறப்ப தேவன் தண்டிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தாவீதும் மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு. அப்போ நிறையா அதெல்லாம் பாட்டாவும் எழுதியிருக்காரு. கவலையில் இருக்கிறப்பையும் பாட்டம் எழுதியிருக்காரு, சந்தோஷத்தில் இருக்கிறப்பையும் பாட்டம் எழுதியிருக்காரு. ஆனால் இந்த 22வது சங்கீதம் அவருடைய லைஃப்பில் நடந்திருக்கா? எதுவுமே நடக்கலை. அப்போ அவர் எப்படி எழுதியிருப்பார்? ஃபஸ்ட்டு பிதாகிய தேவன் ஏன் அவர் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறார்? அவருக்கு அந்த பரிசுத்த ஆவி, அந்த ஃபீலிங்கோட வந்து அந்த எழுதுறாரு. அந்த தாவீது 22ஆம் அதிகாரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தவர் வருவார், இந்த ஜனங்களுக்கு வந்து மீட்கும் பொருளை கொடுப்பாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சு அவர் இந்த 22ஆம் சங்கீதம் வந்து எழுதியிருக்காரு. அதாவது பிதாகிய தேவன் அந்த அளவுக்கு அவருக்கு இருதயத்தில் வந்து விதையை முளைக்க பண்ணியிருக்காரு. அதனால தான் 22ஆம் சங்கீதத்தில் தாவீதுக்கு அந்த அளவுக்கு பாதிச்சு இந்த 22வது சங்கீதம் பாட்டை வந்து எழுதுறாரு. இப்போ வாசிக்கலாம் 22ஆம் சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதலில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கடைசியாக பேசின வார்த்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ ஆரம்பிக்கிறப்பயே அந்த 1வது வசனத்திலே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் கூப்பிடுறாரு, பகலில் கூப்பிடுறேன் எனக்கு வந்து பதில் சொல்ல, அதுக்கு முந்தின நைட்டும் வந்து கூப்பிடுறேன் எனக்கு வந்து பதில் சொல்ல. அப்போ இந்த ஃபீலிங் அவருக்கு எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, நைட்டு கெட்சமனை தோட்டத்தில் ப்ரேயர் பண்ணுறப்பையில இருந்தே அவருக்கு வந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிறப்ப அப்போ பதில் சொல்லணும்னாலும் காலையிலே எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, காலையிலையும் வந்து பதில் சொல்லலை, நைட்டும் பதில் சொல்லலை, ரெண்டுத்துக்கும் நோ ஆன்சர், எங்கேயுமே வந்து ரிப்ளை வந்து பண்ணலை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது
கூப்பிட்டாரா? வாண்டடாக வந்து கூப்பிட்டாரா? இப்போ ஆதாம் தப்பு பண்ணிட்டாங்க, நீ தான் என்னோட குமாரன், நீ தான் போகணும், வேற யாரும் இல்லை அப்படின்னு தேவன் ஏதாச்சும் சொன்னாரா? வாண்டடாக யார் வரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வருவார். அப்போ அவர் எந்த நம்பிக்கையில் வந்திருப்பார்? நான் போகிறேன், ஆனால் நான் போகிறேன்னா என் கூட வந்து பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரை, இந்த பூமியில் இருக்கிற வரையும் என் கூட நீங்கள் இருப்பீங்க. அந்த ஒரே நம்பிக்கையில், பிதாவாகிய தேவன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் தான் அவர் வந்து போகிறாரு. அப்போ போகிறப்ப அவர் பேப்டிசம் எடுத்து 40 நாள் இருக்கார். 40 நாள் வந்து என்ன பண்ணுறோன்னா, அவர் தன்னை குறித்து வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படிக்கிறார். நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனத்தை எப்படி நிறைவேற்றணும், அந்த 40 நாள் ஃபுல்லாக வந்து ஸ்டடி பண்ணுறாரு. ஸ்டடி பண்ணிவிட்டு நம்ம மறிக்க போகிறோம்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அப்போ அந்த 40 நாளில் நம்ம எப்படி மறிக்க போகணும், தேவனுடைய திட்டத்தை வந்து என்னென்னலாம் செய்யணும், செஞ்சு இதை வந்து எப்படி இந்த ப்ராசஸை வந்து முடிக்கணும் எல்லாத்தையுமே வந்து படிச்சிருப்பாரு. அப்போ படித்து முடிச்சுட்டு கடைசியாக அவர் கை விடுவார்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ தெரிஞ்சுன்னா ஏன் இப்போ அப்போ கைவிடுறேன், என் தேவனே என்னை கைவிட்டின்னு ஒன்று சொல்லணும். இப்போ எதுக்கு சங்கீதம் வந்து எழுதணும்? அப்போ கைவிடுவார்னு தெரியாதான்? அப்போ 22ஆம் சங்கீதம் தாவீது வந்து எழுதியிருக்காரு. படிச்சிருப்பாரு. சரி, நீங்க சொல்ற மாதிரியே அவர் படிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா அவருக்கு வந்து கடைசி அப்போ அவருக்கு வந்து எப்படின்னா, அங்க போனோன்னா கடைசியா நம்ம சிலுவையில் அறையிறப்ப இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படிதான். சொல்லுங்க. அவர் சிலுவையில அந்த வார்த்தையை சொல்லி தன்னுடைய உயிரை வந்து அங்கே ஒப்பு கொடுத்தாருதான். அவருக்கு அவரை விட்டு அவர் தேவன் பிரிஞ்சாதான் அங்கே எல்லா காரியமும் நடக்கும். ஓகே, இப்போ ஆக்சுவலாக இவர் இதை படிச்சிருப்பாரு, இவருக்கு வந்து தெரியும் கைவிடுவார்னு வந்து நல்லாவே தெரியும். ஆனால் இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் கைவிடுவார்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தெரியாது. மற்றபடி வந்து இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கைவிடுவார்னு வந்து தெரியாது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் அவர் டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாரு. அப்போ அவர் முழுக்க வந்து படிச்சிருந்தாலும் தாவீதோட ஹிஸ்டரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அப்போ என்னென்ன எழுதியிருப்பாருன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். தீர்க்க தரிசனம் படிச்சிருக்காருன்னா அப்போ என்னை பற்றி வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறாருன்னா அப்போ இதையும் படிச்சிருப்பார். ஆனால் எந்த இடத்துல எப்படி வந்து கைவிடுவார்னு பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், தவிர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்து தெரியவே தெரியாது. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து உணர்ச்சி அந்த கத்துறாரு, கத்திட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. என்னை இப்படியா நீங்கள் கைவிடுவீங்க, இந்த சுச்சுவேஷன்லையா நீங்கள் என்னை கைவிடுவீங்கன்னு வந்து அப்போ அந்த ஃபீலிங்கை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்படி இருக்கும் ஒருத்தர் கடைசி டைமில். அப்போ அந்த வார்த்தை தான் இப்போ அதை எதோட வந்து கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ரேன்சம், அந்த ஈடுபலி. ஸோ அந்த ஈடுபலியோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறப்ப தேவனுடைய திட்டம் என்னன்னா, ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான். அந்த தப்பு பண்ண மனுஷனால நம்ம எல்லாத்துக்கும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்துக்குமே பாவம் வந்துருச்சு. அது யாரால வந்துச்சு? ஆதாம். அப்போ ஆதாமால வந்துச்சு. ஆதாம் எப்படி படைச்சிருந்தாரு? பரிபூர்ணமா. அப்போ ஆதாம் மூலியமா வந்தவங்க எல்லாருமே எப்படி வந்திருக்காங்க? பாவத்தில் வந்திருக்காங்க. அப்போ பாவத்தினால வந்தவங்க யாரையுமே மீட்கும் பொருளை கொண்டு வர முடியாது. அப்போ பரிபூர்ணமாக ஒருத்தவரை இறக்கினா மட்டும்தான் அந்த மீட்கும் பொருளை எடுக்க முடியும். அப்போ இது தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். அந்த டைம் வந்துருச்சு. அந்த டைம் வந்தோடனே டிசைட் பண்ணுறாரு. வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்போ ஆதாமால பாவிகளாக்கப்பட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா எல்லாருமே நீதிமான்களாக்கப்படுவார்கள் அப்படின்னு. அப்போ அந்த நீதிமான ஆக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்னா, பூமிக்கு வந்து அவரை வந்து உயிரை விடணும். அப்போ உயிரை விடணும்னா அப்போ அவர் உயிரை விடுறதுக்கு சிலுவையில் இருக்கிறப்ப தேவன் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்குறாரு. இப்போ அவர் உயிரை விடுறப்ப தேவன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணிட்டாரு. ஆனால் அவர் சிலுவையில் இருக்கிறப்ப அவர்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை. அது என்ன? அவர்கிட்ட ஒன்றே ஒன்று இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன இல்லை? அவர்கிட்ட ஈஸியாக சொல்லலாம், பாவம் வந்து இல்லை. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இப்போ நம்மளுக்கு செய்கிறது அவருக்கு செய்யவே வராது. நம்மளுக்கு பொய் சொல்ல தெரியுமா? நல்லாவே தெரியும். பொய் தான் சொல்ல தெரியும். காலையில் சாப்பிட்டீங்களா? இல்லைனாலும் ஆமான்னு சொல்லுவோம், அதுவும் பொய் தான்.
நம்ம ரூல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோமா கரெக்டாக? இல்லை. அப்போ பாவம் அப்படின்னா இதே வந்து எப்படின்னா நம்மளை வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம். நம்ம பாவம் பண்ணுறோம், நம்மளே வந்து நம்ம வாயால் வந்து சொல்லுவோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்டாக இருக்காரு, அவரை பாவின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து அவர்கிட்ட வந்து பாவமே இல்லை. அதுதான் அந்த ஈடுபலியோட திட்டம் நிறைவேறுனா, ஆதாம் எப்படி யார்கிட்ட வந்து தேவன்கிட்ட வந்து ஜீவனை வாங்கிட்டு யார்கிட்ட வந்து கொடுக்குறாரு? சாத்தான்கிட்ட வந்து கொடுத்துட்றாரு. சாத்தான்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அவர் சாத்தான்கிட்ட வந்து என்ன பண்ணுறாருன்னா பாவத்தை வாங்கிடுறாரு. இப்போ அந்த பாவத்தை வந்து வாங்கிட்டாருன்னா இப்போ அவர் மூலியமாக வந்து எல்லாத்துக்குமே மனிதர்கள் பின்னாடி அவர் ஆதாம் சந்ததியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவம் தான் இருக்குது. இப்போ இதை மீட்டு எடுக்கிறதுக்காண்டி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா இந்த பூமிக்கு வந்து அந்த மீட்கும் பொருள் திட்டத்தை வந்து கொண்டு வந்து அந்த பாவத்தை வாங்கிட்டு அவர் பூரணமாக ஆதாமுக்கு ஈக்குவலாக எப்படி வருதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வருவார். பரிபூரணமாக அந்த இடத்துல வந்து அவர் பூமியில் வந்து வாழ்ந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தாருப்பா. இயேசு கிறிஸ்துவை பார்த்து யாராச்சும் பாவின்னு வந்து சொல்ல முடியுமா? அப்போ நம்மளுக்காண்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல வந்து பாவி ஆகுறாரு, பாவமாக்கப்படுறாரு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட லைஃபுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்காது அப்படின்னு வந்து பார்க்குறோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் அவர் சுயசித்தத்துக்கு வந்து செய்வார், சுயமாக எதுவும் செய்வார். எதுவாக இருந்தாலும் தேவன்கிட்ட வந்து கேட்டு தான் வந்து செய்வார். இப்போ தேவன்கிட்ட கேட்டு தான் வந்து செய்கிறப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். தேவன்கிட்ட எப்பயுமே கம்யூனிகேஷனில் தான் இருப்பார், பேசிக்கிட்டே தான் இருப்பார். அதனால் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து அவர் பூமிக்கு வந்ததுலேருந்து அவர் இறக்குற வரையும் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு அவர் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஃபிக்ஸ் ஆகிறப்ப அவர் கடைசியாக வந்து கைவிடுறப்ப அவரால் ஏற்றுக்க முடியல, அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அதுக்கு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 11வது அதிகாரம் 41-42. யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்றார். இப்போ லாசரை அவர் நினச்சா தேவன்கிட்ட பர்மிஷன் கேட்காம அவர் உயிரோட கொண்டு வர முடியுமா? முடியும். ரைட்ஸ் இருக்கு, முடியும். தாராளமாக அவரே வந்து சொன்னாலும் வெளியில வா அப்படின்னு சொன்னால் வந்துடுவார். ஆனால் இந்த இடத்துல ஏன் வந்து தேவன்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாரு? எதுவாக இருந்தாலும் தேவன்கிட்ட வந்து கேட்டு தான் வந்து பண்ணுவார். ஸ்டார்டிங்லேருந்து அவருடைய சுய சித்தத்துக்கு தேவனுக்காண்டி வந்திருக்கேன், இங்கே தேவனுடைய சித்தத்தை தான் வந்து நான் செய்ய வந்திருக்கேன். அதனால் அவர் எது கேட்டாலுமே அடுத்த நிமிஷமே இயேசு கிறிஸ்து கேட்டார்னா அடுத்த செகண்டே வந்து ரிப்ளை வந்துடும். அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உடனே வந்து ரிப்ளை வந்துடும். அந்த அளவுக்கு அவங்க வந்து என்ன சொல்ற, நீ எப்போதும் எனக்கு செவி கொடுப்பீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்போ அவர் சொல்கிறப்பே எப்படி சொல்லியிருக்காரு? அப்போ அதை எல்லாருமே வந்து அங்கே எனக்கு செவி கொடுப்பீங்க அப்படின்றதுக்காண்டி மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த இடத்துல அவர் வந்து பேசுகிறாரு. இதுவே அப்படியே இன்னொரு வசனம் சொல்கிறேன், இதுக்கு சொல்கிறேன். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இந்த வசனம் வந்து யார் சொல்றான்னா, ஒரு பிறவி குருடனை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்துவார்ல, ஒரு அற்புதம் பண்ணுவார்ல. அப்போ அற்புதம் பண்ணோன்னே அவனை கூப்பிட்டு பரிசெய்ய சதிசெய்ய வேதப்பாரடி எல்லாம் சுற்றி, நீ குருடனாக தானே இருந்த, எப்படி வந்து உனக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறப்ப அப்போதான் அந்த பையன் வந்து அந்த பிறவி குருடன் என்ன சொல்லுவான்னா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுடனாக இருந்து அவனுக்கு சித்தமானதை செய்தால் தேவன் வந்து பதில் கொடுப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டான். இப்போ பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இப்போ கடைசியாக சிலுவையில் வந்து அவர் கைவிடுறாரு. கைவிட்டோன்னே தேவன் வந்து பேசலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட பேசலை. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. இப்போ சொல்லுங்க, பாவிகள் அதாவது நம்ம பாவி ஆக்கப்பட்டார் அப்படின்னு வந்து சொல்றதை விட பாவ நிவாரண பலியாக்குனாரு. சரிங்களா? இப்போ பாவ நிவாரணம், அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறப்ப அவர் பாவ நிவாரண பலியா ஆகி ஜீவனை விட்டாதான்
அப்போ நம்மளுக்கு வந்து மீட்கும் பொருள் ஈடுபலி வந்து திட்டம் நிறைவேறும். அப்படி ரிப்ளே வந்து பண்ணிட்டாருன்னா அவர் உயிர் போவார். அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல வந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து சைலண்ட் ஆகிறார். முந்தின நாளே சைலண்ட் ஆகிறார். ஆனால் அவர் பேசாமல் இருக்கிறப்ப பிதாவுக்கு தேவனுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தன்னுடைய ஒரே பையன், எல்லாமே அவர் தான், அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டேன்னு வந்து சொல்கிறப்ப எல்லாமே அவர் கண்டி படிக்கிறப்ப கையை விடுறப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சா அதை தான் வந்து அந்த உணர்ந்து அந்த அப்பத்துலேயும் திராட்சை ரசத்துலேயும் வந்து பங்கு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்னும் நம்ம தெளிவாக வந்து சொல்லப்போனால், ஒரு பையன் இருக்கான், அவங்க அப்பா இருக்காரு. அந்த பையனுக்கு அவங்க அம்மாவோட அவங்க அப்பா தான் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து அவர் சாவர வரை எல்லாமே அவங்க அப்பா தான் அந்த பையனுக்கு. அவ்வளோ வந்து லவ் பண்ணியிருக்கான் அந்த அப்பாவை. இப்போ திடீர்னு அந்த பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு, நல்லா கேட்டுக்கோங்க, அந்த பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு. இப்போ அவன் கடைசியாக டாக்டர் வந்து சொல்கிறாரு, தம்பி நீ அவரை 10 நிமிஷத்தில் செத்துருவார், ஸோ அவனுக்கு கடைசியாக ஏதாச்சும் ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னு கேட்குறப்ப அந்த பையன் வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு, எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லை, எங்கள் அப்பாவை இன்னும் நான் பார்க்கல, கடைசியாக ஒரு தடவை பேசிக்கிறேன், நான் பேசிட்டேன்னா நான் வந்து சந்தோஷமாக நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டாக்டர் வந்து வெளியில், இவ்வளோதான் ஆசையா, சரி ஓகே, அப்பாட்ட வெளியில் வராது, உங்கள் பையன் வந்து இது மாதிரி ஒரு 1/4 மணி நேரத்தில் இறந்துருவான், ஸோ நீங்கள் போய் ஏதாச்சும் பேசுங்க, ஒருவேளை நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த பையன் பொழைச்சிட்டானா சந்தோஷம் தானே அப்படின்னு டாக்டர் சொல்கிறப்ப அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்ட்டாருன்னா எப்படி? நான் பார்க்கல, எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? டாக்டர் வந்து உள்ளே சொன்னாலும் உங்கள் அப்பாவுக்கு வந்து பேச விருப்பம் இல்லை, ஏன் உங்கள் அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறப்ப அந்த பையனோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? என்ன நம்ம அப்பாவை என்ன பண்ணோம், நம்ம எதுவுமே திட்டலையே, எதுவுமே பண்ணல, ஏன் அவன் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேசலை, நான் என்ன பண்ணேன் அப்படி? இப்போ அந்த பையனுக்கு அதை யோசிச்சு என்ன பண்ணிடுவோன்னா ஆட்டோமேட்டிக்காக 1/4 மணி நேரம் போகிற உயிர் அந்த ஸ்பாட்லேயே போயிடும். அந்த மனசே அவனுக்கு வெடிச்சிடும். ஒருவேளை அப்பா பேசியிருந்தாருன்னா நான் உயிரோடு இருந்திருப்பேன். இப்போ டாக்டர்லாம் என்ன சொல்லிடுவாங்க, நீங்கள் பேசினா கூட அவன் பொழைச்சிருப்பான், ஆனால் நீங்கள் பேசாமல் வெளியிலே இருக்கீங்க. அதே சேம் ஃபீலிங் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சு. சின்ன பிள்ளையிலேருந்து நான் கடைசி வரையும் வந்து உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தேனே, உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தேனே, ஆனால் நீங்கள் கடைசி டைமில் நீங்கள் கைவிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, அதுவும் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கைவிடுவீங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கல. அப்படி வந்து அவர் அப்படி பதில் கொடுத்துருந்தாருன்னா அந்த டைமில் ஈடுபலி திட்டம் நிறைவேறிருக்காது. அந்த ஆஸ்பத்திரியில் அந்த பையனுக்கு என்ன நிலைமையோ அதே சேம் நிலைமை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் இருந்துச்சு. அதுதான் தாவீது வந்து எழுதுறாரு இந்த 22ஆம் சங்கீதம். அவர் வந்து இருதயத்தில் பாதிச்சு பாட்டாக வந்து அவர் வந்து வெளியில் வருது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பலி கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பதில் கொடுத்துருந்தாருன்னா அந்த பாவ நிவாரண பலியாக அழைக்க முடியாது. அப்போ பதில் வந்து கொடுக்காம ஒரு பாவ நிவாரண பலியாக ஆனனால தான் நம்ம எல்லாருமே வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கோம். தேவனையும் நம்ம புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா தேவனையும் நம்ம ஒத்துழைச்சிருக்கோம். அதனால தான் இரவுலையும் கூப்பிட்றேன், எனக்கு பதில் கொடுக்கல, பகல்லையும் வந்து கூப்பிட்றேன், எனக்கு பதில் கொடுக்குற அப்படின்னு வந்து என்கிட்ட பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் இருந்தாலும் எனக்கு பின்னாடி வரப்போகிற பிள்ளைகள், நீங்கள் இந்த பூமியோட விஷயத்த நான் எப்படி எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் நான் சகிச்சுக்கிட்டேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து இதை நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வாசிக்கலாம் 22ஆம் சங்கீதம் 3ஆவது வசனம். 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இஸ்ரவேல் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவனே நீ பரிசுத்தர். அப்ப ஜனங்கள் வந்து இப்ப ஜனங்கள் வந்து பின்னாடி வராங்க. பின்னாடி வரப்போற ஜனங்கள் வந்து பரிசுத்தமா ஆக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலி ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து பரிசுத்தமாக ஆக முடியும். அப்போ அதனால தான் இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாக இருக்கிற தேவரே பரிசுத்தர் அப்படின்னு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிறப்ப சந்தோஷமாக இருக்குமா இருக்காரு? சிலுவையில் அறையிறப்ப சந்தோஷமாக இருக்குமா இருக்காரு? அதாவது தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற ஒரு சைடு அவருக்கு வந்து சந்தோஷம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இன்னொரு சைடு எப்படி இருக்குன்னா தேவன் என்னை கைவிட்டார் அப்படின்னு ஒரு வழியும் அவருக்கு வந்து இருக்கும். அப்போ இருக்கிறப்ப சரி இந்த மக்களுக்காண்டி தானே நான் இந்த ஜனங்களுக்காண்டி தானே நான் வந்தேன், இதை நான் ஏற்றுக்கிறேன், நான் சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிறேன்.
அப்படின்னு அவர் மனசுக்குள்ள அது இருந்தாலுமே அவரோட வாயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் அந்த வலி இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கே ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் நடக்கிறப்ப இதை விட அது வந்து கொஞ்சம் வலிச்சுக்கிட்டே இருக்கும் தெரியுமா. இது இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். அதே மாதிரி தான், ஏன்னா அவர் ஒரு மனுஷனாக தான் அந்த இடத்துல வந்து இருக்கார். அப்போ அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் எல்லாமே வந்து கண்ட்ரோலாக இருந்தாலும் அவருடைய வாயை அடக்க முடியாமல் ரொம்ப அப்படியே உணர்வு இதாகி அவர் கத்திடுறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. அப்புறம் இஸ்ரவேலின் துதிகள் வாசமாக இருக்கிற தேவரிலே பரிசுத்தர் அப்படின்ற. சரி, அடுத்தது 22ஆம் சங்கீதம் 4வது வசனம். அவர் மனசுக்குள்ள என்னென்னலாம் ஓடுது அப்படின்னு வரிசையா வரும். 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எங்கள் பிதாக்கள் யாருன்னா முற்பிதாக்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். அதாவது நம்பிக்கையுமே பெரிய நம்பிக்கை பிதாவாகிய தேவன் மேல. அதாவது நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 4 எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன். ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், மோசேவா இருக்கட்டும். இப்போ ஆபிரகாமுக்கு வந்து வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, அதன் பிரகாரம் வந்து நிறைவேற்றுறாரு. ஆபிரகாம் தேவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை, விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்ற பேர் வாங்கியிருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு ஆபிரகாம் வந்து விசுவாசமா இருந்திருப்பாரு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி ஈசாக்கு ஆசீர்வதிச்சாங்கன்னா அவங்களோட ஃபேமிலியே வந்து என்ன ஆகும், அவருடைய ஆசீர்வாதம். ஏன்னா அவர் ஆசீர்வதிச்சாங்கன்னா தேவன் ஆசீர்வதிச்ச மாதிரி. ஸோ அவருடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு ஆசீர்வதிச்சாங்க, அவர் சந்ததியே வந்து ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அடுத்தது தாவீது எங்கே போனாலும், ஒரு போருக்கு போனாலும் யார் துணையாக இருக்கா, தேவன் துணையாக இருந்து அவரை வந்து அழகாக வந்து வழி நடத்திட்டு வந்தார். இப்போ மோசே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி வந்து அந்த டைமில் எல்லாரையுமே வந்து கொண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவரை சேஃப்டியாக தேவன் சூஸ் பண்ணி லட்சக்கணக்கு பேர் இவர் ஒரு ஆள் வந்து மெயின்டைன் பண்ணார்னா அப்போ யார் கூட இருந்திருக்கா. அவர் கோவப்பட்டாலுமே தேவன் வந்து அவர் கூட இருந்து லட்சக்கணக்கு பேரை வந்து இவர் ஒரு ஆள் மூலியமா வந்து வழி நடத்தினார். அப்போ கேட்குறது எல்லாம் அந்த அளவுக்கு இவங்க எல்லாமே நம்பிக்கை வச்சதுனால தான் அவர் எல்லாருமே கூட இருந்தாங்க. அதனால தான் என்ன சொல்றாருன்னா நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் அப்படின்னு வந்து சொன்னோன்னா அதே நம்பிக்கை தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வச்சிருக்காரு. அப்போ என்னையே வந்து நீங்கள் வந்து கைவிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க, 22வது சங்கீதம் 5வது வசனம். 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அதாவது முற்பிதாக்கள் எல்லாருமே உண்மை நோக்கி கூப்பிட்டாங்க, நீங்க உடனே வந்து பதில் கொடுத்தீங்க, அதனால அவங்க வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள். அப்படின்னா கூப்பிட்டோன்னே நீங்க ரிப்ளை பண்ணிட்டீங்க, அப்போ அவங்களுக்கு வந்து வெட்கப்படணும்னு வந்து தேவையே இல்லை, ஏன்னா ஆன்சர் வந்துடுது. இப்போ கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரும் கூப்பிட்டுருக்கலாம், உடனே ரிப்ளை வந்திருக்கு. இப்போ கடைசியாக சிலுவையில் இருக்கிறப்ப அவர் கூப்பிட்டேன், ஆனால் வந்து ரிப்ளை வரல. அப்போ அது யாருக்கு வெக்கம் தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கூப்பிட்டாருன்னா பிதாவாகிய தேவன் ரிப்ளை கொடுக்கல, அப்போ அது வந்து வெக்கம்தான். அதனால தான் வந்து சொல்கிறாரு. அப்போ அவர் சிங்கத்தை வந்து தாவீது வேட்டையாடுறப்ப, ஆட்டுக்குட்டி வந்து வேட்டையாடுறப்ப, ஆட்டுக்குட்டியை வந்து வேட்டையாட வரப்ப தாவீது வந்து சிங்கத்தை வந்து கொல்றாரு. அடுத்தது தானியலை வந்து எடுத்துக்கோம். தானியலை எடுத்துக்கிறப்ப அவர் சிங்க குகையில் போடுறப்ப அவர் எப்படி வந்து ஜெபம் பண்ணாரோ, ஜெபம் பண்ணி அந்த சிங்க குகையிலேருந்து ஆண்டவர் பிதாவாகிய தேவன் வந்து காப்பாற்றி அந்த அளவுக்கு அவருக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டு உண்மை நம்பி கூப்பிடுறேன் வெட்கப்படாது இருந்தார்கள். அப்போ அவ்வளோ அளவுக்கு சேஃப்டி பண்ணார். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிடுறப்ப ரிப்ளை வந்து வரல. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாரு. இப்போ தன்னை வந்து தாழ்த்துறாரு. அடுத்தது பாருங்க, 22ஆம் சங்கீதம் 6வது வசனம் வாசிங்க. 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா, நானும் வந்து ஒரு புழு அப்படின்னு, அப்போ புழுவோட புழு மாதிரி வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்னை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ நானும் வந்து ஒரு புழு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி, இப்போ ரோட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு நிறையா ஒருத்தவங்க அகெயின்ஸ்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அவங்கள என்ன பண்ணுவோம், பிடிக்காம போயிருந்தாங்க. நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம வந்து இது பண்ணுவோம், பிடிக்காம போயிடும்.
இப்போ ரோட்டில் நம்ம வேகமாக போய்கிட்டு இருக்கோம், குறுக்க அவர் வராரு, வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? ரோட்டில் பைக்கில் போய்கிட்டு இருக்கோம் வேகமாக, அவரும் ஆப்போசிட்டில் பைக்கில் வராரு, குறுக்க வராரு, நம்ம அவர் வந்து நம்ம காரில் போகிறோம்னு வச்சுக்கோங்க, அவர் பைக்கில் வந்து போகிறாரு, என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? சரி இதுதான் சாக்கு, இவன் ஏற்றிட்டா நம்மளுக்கு தொல்லை இல்லை அப்படின்னு நினைப்போமா? ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம், பிரேக்கை பிடிச்சி எனக்குன்னே வருவியா அப்படின்னு ஏதாச்சும் சொல்லிட்டு திட்டினாச்சும் அமுச்சு விடுவோம். ஆனால் இதுவே வந்து ஒரு புழு கிராஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அப்படி புழுவை பார்த்து ஐயோ புழு போகுது, அப்படியே ஓரமாக அப்படியே சாக்கில் ஓரத்தில் அந்த மண்ணில் வச்சுட்டு பார்த்து போய் நேரம் நான் ஏற்றிருப்பேன் உன்னைய அப்படின்னு நான் நினைப்போம். இப்போ வரப்போ எத்தனை இது பைக்கில் வந்திருப்போம், காரில் வந்திருப்போம், எத்தனை பூச்சி எத்தனை புழுவை ஏற்றிட்டு போனேன் நம்மளுக்கே தெரியாது. தூங்குறப்ப அத்தனை கொசு வந்து அடிச்சிருப்போம். அப்போ அதை ஏன் நம்ம வந்து அதுவும் ஒரு உயிர் தானே, ஏன் அதை வந்து நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா அதை வந்து ஒரு கொச்சமாக வந்து பார்க்குறோம், அதை ஒரு பெரிய உயிராகவே நம்ம வந்து மதிக்கிறோம். அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து உயிரை ஒரு புழு மாதிரி வந்து பார்த்துருக்காங்க. அதனால தான் நானும் ஒரு புழு, மனுஷனால் அல்ல மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர் புழுவோட வந்து கம்பேர் பண்ணுறாரு. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு புழு மாதிரி வந்து அவர் வந்து பார்க்குறாங்க. ஆனால் இதுவே ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவோட உயிரை நம்ம எப்படி பார்ப்போம்? நம்மளோட உயிருக்கு மேலே அவரோட உயிரை வந்து பார்ப்போம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி பார்த்துருக்காங்கன்னா ஒரு புழுவோட உயிர் அளவுக்கு வந்து கம்பேர் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மனசில் வந்து வலி இருந்திருக்கும். சரி, இப்போ இந்த புழுவோட கம்பேர் பண்ணுறாங்கல்ல, இப்போ இந்த புழுவோட கம்பேர் பண்ணுறப்ப ஒரு அதாவது கோச்சியஸ் அப்படின்னு வந்து ஒரு புழு இருக்கு. ஸோ இதை வந்து படிக்கிறேன். கோச்சினியல் பொருள் டோலா அட் என்ற புழு அல்லது பூச்சி என்று அர்த்தம். ஷானி என்றால் சிவப்பு என்று அர்த்தம். உண்மையான பெயர், இதன் அறிவியல் பெயர் டாக்டிலோபியஸ் காக்கஸ். தமிழில் இதை பொதுவாக கட்ஸ்னியல் பூச்சி அல்லது சிவப்பு சாய பூச்சி என்று அழைக்கிறோம். இப்போ இது வந்து எபிரேயர்ல வந்து இந்த இது பண்ண டாக்டிலியஸ் டோலா அட் சாணி என்று சிவப்பு அர்த்தம் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த பூச்சி வந்து அது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பூச்சி, மேலே இருக்கிறது தான் வந்து பெண் பூச்சி. அடுத்தது இது வந்து எபிரேயரில் வந்து இருக்குது, தமிழில் வந்து சிவப்பு சாய பூச்சி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து வாசிக்கலாம். இந்த சாயம் பெண் கச்னியல் பூச்சிகளில் இருந்து எடுக்கப்படுகிறது. இந்த பூச்சி தனது முட்டைகளை பாதுகாப்பதற்காக தனது உடலில் இருந்து ஒரு அடர் சிவப்பு திரவத்தை சுரக்கும். இதை கையில் நசுக்கினால் ரத்தம் போல தென்படும். முட்டைகள் ஆக்சுவலா இந்த பூச்சி வந்து அதாவது ஒரு மனுஷனோட ரத்தம் என்ன கலர்ல இருக்கோ அதே சேம் கலர்ல தான் இந்த பூச்சியோட ரத்தமும் வந்து இருக்கும். அது வந்து ஒரு திரவம் மாதிரி வந்து வெளியில வரும். இதுல இருந்து இந்த பூச்சியில இருந்து தான் அதிகமா என்ன பண்றாங்கன்னா அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் சால்வை போடுவாங்க பாத்தீங்களா, அந்த சால்வை எல்லாத்துக்குமே இந்த பூச்சியில இருந்து தான் அவங்க வந்து அந்த கலர் பொடியை வந்து எடுத்து அந்த சாயம் பூசுவாங்க. ஆக்சுவலா இது 1 லிட்டர் 1 கிலோ எடுக்கணும்னா கிட்டத்தட்ட எத்தனை பூச்சி கொல்லப்படணும்னா 1,50,000 2 லட்சம் வந்து பூச்சி வந்து கொல்லப்படணும். இருக்கிறதுலே காஸ்ட்லியான அந்த கலர் பொடி அப்படின்னு வந்து சொல்லப்போனா இதுதான். இப்பயும் வந்து இதை வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து எங்க இருக்குன்னா தென்னாப்பிரிக்காவில் வந்து இது வந்து இருக்குது. காஸ்டிங்ஸ், அதாவது லிப்டிக்கு, ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களையும் வந்து இது இன்னமும் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது வாசிங்க. முட்டைகள் பொரிக்கும் போது அந்த தாய் பூச்சியின் உடலிலிருந்து வெளிவரும் சிவப்பு திரவம் குஞ்சுகளின் மேல் படும். இது அந்த குஞ்சுகளுக்கு வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பை தரும். இந்த செயல்முறை முடிந்ததும் தாய்ப்பூச்சி இறந்துவிடும். அதன் உடல் காய்ந்து வெள்ளையாக மாறும், பனி போல. அப்ப அந்த குஞ்சுகளை வந்து காப்பாத்துறதுக்காண்டி அந்த திரவம் அந்த சாயத்தை வந்து அது வெளியில எடுக்கும். வெளியில எடுத்து அந்த தாய்ப்பூச்சி வந்து அந்த குஞ்சுகளை வந்து காக்கும். அது கொஞ்ச நாள் போனோன்னா அந்த செடி இது வந்து பார்த்தீங்கன்னா மரத்துலேயும் இருக்கும், அந்த களி செடியிலையும் வந்து இருக்கும். அந்த மரத்தோட அப்படியே ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அது அப்படியே பனி போல வந்து மூடும். இது எப்படி அப்படியே நம்ம வந்து ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ணோம்னா, இயேசு வந்து ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மளுக்காண்டி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த தாய்ப்பூச்சி எப்படி அந்த ஜீவனை வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காண்டி வந்து விடுதோ, அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் தம்முடைய ஜீவனை வந்து விடுறாரு. விட்டு பனி போல நம்மளை வந்து பரிசுத்தமான ஆக்குறாரு, பனி போல வெண்மையா ஆக்குறாரு. இப்போ அடுத்தது வாசிக்கலாம். மத்திய 27:28. மத்திய 27:28. அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி, சிவப்பான மேலங்கியை உடுத்தி, இதை வச்சே வந்து ஓப்பனா சொல்லிட்டாங்க, புழு, சிவப்பான மேலங்கியை உடுத்தி. அப்ப நீ ஒரு புழு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் வந்து முடிவு பண்றாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, புழுவை வந்து மிதிச்சா இப்படி ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மிதிக்கணும். மிதிச்சாதான் ரத்தம் வந்து சிந்தும். ரத்தம் சிந்துனாதான் அந்த இடத்துல என்ன ஆகும்னா தேவனுடைய திட்டம் வந்து நிறைவேறும். இப்போ இவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து சிலுவையில் வந்து மரிக்கிறார். இப்போ பிதாவாகிய தேவனுக்கும் ஜனங்களுக்கும் வந்து பயங்கர பகை வருது. இப்போ அந்த பகையை தீர்த்து வைக்கணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மரிக்கணும். இப்போ வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 1:20. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில பண்ண ரத்தத்தினால சமாதானத்தை வந்து உண்டாக்குறாரு. அதனாலதான் பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ள யாவற்றையும் ரெண்டு பேரையும் வந்து அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா சமாதானம் ஆக்குறாரு. அப்ப வாசிக்கலாம். 22 சங்கீதம் 6. 22 சங்கீதம் 6. நாமும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அப்ப மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னா அவர் புழுன்னு வந்து அந்த இடத்துல வந்து பேசிட்டு, அடுத்தது வந்து அவங்க அந்த மனுஷர்கள் வந்து எவ்வளோ போல அவர் வந்து அசிங்கப்படுத்தி பேச முடியுமோ, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பேச முடியுமோ அவ்வளோ போல வந்து பேசுறாங்க. அதோட அந்த வழியோட இவங்களும் வந்து பேசுறாங்க. அடுத்தது பிதாவாகிய தேவனும் வந்து கைவிட்டாரு. அப்போ இந்த ரெண்டு ஃபீலிங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கிறதுலே வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் இருக்காரு. இப்போ பிதாவாகிய தேவன் வந்து பார்க்குறாரு. சரி, அது ஏன்னா அந்த டைம் வந்தோன்னே தான் அவர் உயிரை வந்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடியே எடுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த 3 மணிக்கு, அப்போ அந்த 3 மணிக்கு அவர் உயிரை விட்டாதான் அந்த தீர்க்க தரிசனம் அப்படின்றது நிறைவேறும். இப்போ அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப டைம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. வரப்ப பிதாவாகிய தேவன் பார்க்குறாரு, சரி என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறான், இப்போ இந்த பிரச்சனையை வந்து முடிக்கணும். இப்போ இந்த பிரச்சனையை முடித்தா இவரோட உயிரை எடுத்தால் தான் இந்த பிரச்சனை வந்து முடியும். சரி ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அடுத்தது என்ன வருது பாருங்க. 22 சங்கீதம் 7. 22 சங்கீதம் 7. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்றாங்க. பரியாசம் பண்றதுன்னா என்னது? கிண்டல் பண்றது, கேலி பண்றது, ஒரு லத்தாஜிக்கா வந்து பேசுறது. ஸோ அப்போ ஒரு இதுக்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு பெண்ணு வந்து, அதாவது ஜெப ஆலயத்தோட தலைவரோட பெண்ணு ஒன்று மறிச்சிட்டாங்க. மறிச்சோன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு வந்து சொன்னோன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தா அவங்கள வந்து கலாய்க்கிறாங்க. கலாய்ச்சிட்டு என்ன இவர் இப்படி சொல்ல, செத்து போன பொண்ணை போய் வந்து உயிரோட இருக்கு, தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வசனம் வாசிக்கிறோம். மத்திய 9:24. மத்திய 9:24. விளக்குங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையில் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். போனோடனே என்ன பண்ண வந்துக்காங்க, இந்த சின்ன பொண்ணு வந்து தூங்கிட்டு தான் இருக்கு, மறிக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவரை பார்த்து வந்து என்ன செத்து போன பொண்ணை போய் வந்து இவர் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவரை பார்த்து கேவலமாக சிரிச்சிருக்காங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் பண்ணி அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சோன்னே இவங்க எல்லாத்துக்குமே பரிசீலனை சரி அந்த இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கோவம் வந்துருச்சு. என்னது செத்து போன பொண்ணை வந்து நம்மளால வந்து இது முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் அவரால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடத்தி காமிச்சிடறனால அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கோவம். அதனால தான் அவர் என்ன பண்ணாரு, என்னைக்காவது ஒரு நாள் மாட்டி விட, அப்போதைக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இந்த இடத்துல சிலுவையில் வந்து மாட்டுறாரு. மாட்டினோன்னா இப்போ அவங்களுக்கு பரிசீலனை சரி செய்யறதுக்கெல்லாம் எப்படி அவங்களுக்கு இருக்கும்? இதுதான் சாக்கு. நல்லா அல்வா சாப்பிட்ற மாதிரி
மொத்த கோபத்தையும் இந்த இடத்துல தான் வந்து இறக்க முடியும். அதனால எவ்வளோ கோபம் வந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பேசுறாங்க. அதனால தான் உதட்டை பிதுக்கி தலையை துதுக்கி அப்படின்னு. அப்போ உதட்டை பிதுக்கினா இப்போ என்னால் வந்து பிரதருக்கு ஒரு 10 கோடி ரூபா கொடுக்க முடியுமா? இருந்துச்சுன்னா கொடுப்பேன் அப்படின்றீங்களா? என்னால் கொடுக்க முடியுமா? அப்போ முடியாது, என்னால் முடியாது, என்கிட்ட இல்லை. ஏன்னா அதே சேம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பேசினாலும் அங்கேருந்து இறங்கி வர முடியாது. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவர் வந்து இருக்கார். அப்போ அவர் ஒருவேளை வந்து இறங்கி வந்துட்டார்னா தேவனுடைய திட்டம் வந்து நிறைவேறாது. அதனால என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்கிட்டு தான் அவர் வந்து இருக்கணும். ஸோ அதனால தான் உதட்டை பிசுக்கி தலையை துளுக்கி அப்படின்னு. அடுத்தது அதோட இன்னொன்று பேசலாம் பாருங்க. மத்திய 27ஆம் அதிகாரம் 41-42. மத்திய 27ஆம் அதிகாரம் 41 முதல் அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானார். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். இப்போ அவங்க பரிசெயல் சரிசெயல்லாம் எப்படி பார்த்து வந்து பேசியிருக்காங்கன்னா, அவர் பேசுகிறப்பே ஒரு திமிரு இருக்கும். நீ வந்து இஸ்ரேலுக்கு ராஜா தானே, உன்னை நீ வந்து காப்பாற்றிக்க, நீ இறங்கி வந்தால் நம்ம வந்து உன்னை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு. அப்போ பேசுகிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப எவ்வளோக்கோளோ வந்து கேவலமாக பேச முடியுமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வந்து பேசுகிறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்பயே இதெல்லாம் ஒரு காதில் வாங்குறப்ப என்னோட சைடு அப்படியே இங்கிட்டு பார்க்க அவங்க அம்மா யார், மரியாள், அவங்க அம்மா நிற்கிறாங்க. வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 9வது வசனம். 22ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கை இருக்க பண்ணினீர். நீரே என்னை கர்ப்பத்தில் இருந்து எடுத்தவர் அப்படின்னு. இப்ப மரியாதை வந்து பார்த்து நம்ம வந்து எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? மரியாதை பார்த்து நம்ம எப்படி சொல்லலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மரியாளோட வயிற்றுல வந்து பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு தானே நம்ம வந்து சொல்லுவோம். இதுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஏதாச்சும் சொல்லுங்க. எப்படி இருக்கும்? உங்களுக்கு தோன்றதை சொன்னால் தான் நான் அடுத்தது வந்து பேச முடியும். இல்லாட்டினா எல்லாம் தூங்குறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். எப்படி இருக்கும் அவருக்கு? இப்போ அவருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அவர் வந்து எப்படி சொல்லுவார்னா, அதாவது உன்னுடைய வயிற்றுல பிறந்தது உண்மைதான், ஆனால் உன்னுடைய வயிற்றுல வந்து நான் பிறக்கணும்னா அதுக்கு நீ எத்தனை காலம் வெயிட் பண்ணாலும் வந்து உன்னால் வந்து அதை வந்து ஜெபம் பண்ணாலும் வந்து முடியாது. எங்கள் அப்பா வந்து விருப்பப்பட்டதுனால தான் நான் வயிற்றுல வந்து பிறந்தேன். ஆக்சுவலாக ஒரு 10 மாதம் உன் வயிற்றுல குடி இருந்திருக்கேன், வாடகைக்கு கொடுத்து இருந்திருக்கேன். எங்கள் அப்பா வந்து உன்னோட வயிற்றை வாடகைக்கு எடுத்திருக்காரு, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து அவர் அப்படி சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்தது வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 10வது வசனம் வாசிங்க. 22ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் எனக்கு தேவனாய் இருக்கிறீர் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப நான் பிறந்து பரிசுத்த ஆவியினால தான் அவர் வந்து பிறந்திருக்காரு. அப்ப அவர் பறக்கிறதுல இருந்தே வயிற்றுல இருக்கிறப்பயே அவர் யாருன்னா என்னோட அப்பா வந்து பிதாவாக்கிய தேவன் தான். ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியினால வந்து அவர் வந்து பிறக்கிறாரு. ஆனா இருந்தாலும் அவர் அம்மாவை பார்த்து அந்த இடத்துல, ஏன்னா பிறந்ததுல இருந்து கூட இருந்திருப்பாங்க, அந்த மெச்சூரிட்டியான வயசு வர வரையும் வந்து கண்டிப்பா வந்து அந்த கூட இருந்திருப்பாங்க. அப்ப அதை பார்த்தும் அவருக்கு என்ன வந்துன்னா அந்த ஃபீல் வருது. அப்ப அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்றாரு பாருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 26-27. யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சிஷ்யனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். எடுத்தோடனே வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். யார் பார்த்து சொல்றாங்க? யோவானை பார்த்து வந்து சொல்றாங்க. அடுத்தது அதோ உன் தாய் என்றார் அப்படின்னு யோவானை பார்த்து மரியாதை தான் தாய் என்றாங்க. இப்போ ஆண்டவர் இப்போ யோவானை பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு?
இதை தான் வந்து சொல்லியிருப்பார். வேற ஏதாச்சும் சொல்லியிருப்பாரா? அந்நேரம் முதல் அவருக்கு தாய் அப்படின்னு வந்து முடிச்சுட்டார். வேற ஏதாச்சும் நான் வந்து பூமிக்கு வந்தேன், எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ கடமை இருக்குது, இதெல்லாம் நான் வந்து செய்யணும், பால் பணம் இதெல்லாம் எல்லாமே வாங்கி கொடுத்து அவங்க கடைசி வரையும் பார்த்துக்கணும், இதெல்லாம் நீ தான் பார்க்கணும், நான் வந்து போயிடுவேன் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னாரா? தாய்க்கு ஒரு இதை வந்து கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவர் என்ன பண்ணார்? ஒரே வார்த்தையில், உனக்கு பையன் வேணும், நீ ஏன் கண்டி அழுதுட்டு இருக்க, இந்த பையன் தானே வேணும், உன் பையன் இருக்கான், நீ இந்த அம்மா தானே, இந்தா நீ பார்த்துக்க, ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார். முடிச்சுட்டு அவர் யாரை அம்மா அப்பா தாய் சகோதரன் அப்படின்னு வந்து, அதாவது தாய் சகோதரன் இதை யாரை வந்து சொல்கிறாருன்னு வந்து பார்த்தா வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 48 to 50 வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் முதல், தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இவங்க வந்து ஆக்சுவலா ராபோஜனம், கடைசி ராபோஜனம் புசிக்கிறப்பயே இது வந்து ஃபேமிலியாக தான் வந்து புசிப்பாங்க. ஆனால் இவர் கடைசியாக ராபோஜனம் யாரோட புசிக்கிறார்? பஸ்கா யாரோட கொண்டாடுறாரு? அவரோட சீசர்களோட கொண்டாடுறாரு. ஆனால் இவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க, இவர் வருவார் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து வரல. அப்போ அங்கே வந்து சொல்கிறாங்க, அப்போ தான் இந்த வசனத்தை வந்து சொல்கிறாரு, எனக்கு தாய் யார், எனக்கு சகோதரர் யார் அப்படின்னு சொல்லி சீசர்களை பார்த்து, இதோ என் சகோதரர் என் தாயுமாய் இருக்கிறார். ஏன்னா அப்பா யாருன்னா பிதாவாகிய தேவன். ஸோ அப்போ அவருக்கு தாய் சகோதரன்னா யாரை சொல்கிறான்னு பார்த்தா, நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா? செய்கிறோம். அப்போ நம்மளை தான் வந்து சொல்கிறாரு தாய் சகோதரன் எல்லாமே. ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மூத்த சகோதரன் யாருன்னா அவர் தான். அப்போ நம்மளை பார்த்து வந்து சொல்கிறாரு, தேவனுடைய சித்தத்தை வந்து செய்கிறவங்க யாரோ அவங்க தான் எனக்கு வந்து தாயாகவும் சகோதரனாகவும் இருப்பாங்க. இந்த இடத்துல அம்மா, இந்த பாசனம், சொந்தம், இந்த பாசனம் அவர்லாம் வந்து ஒரு பெருசாகவே வந்து கண்டுக்கல. தேவனை தான் எதுவாக இருந்தாலும் பார்ப்பாரு. அடுத்தது பாருங்க, 22ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 22ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டே இருக்கிறது, சகாயமும் இல்லை. இப்போ என்னை விட்டு தூரமாயிரும், ஆபத்து கிட்டே இருக்கிறது அப்படின்னா, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் தூரமாக தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபீல் இருக்கும். இப்போ ஆபத்து கிட்டே இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாரு, சகாயரும் இல்லை, யாரும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் ஆபத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயப்படுவார். அது இப்படி இருந்தாலும் இறந்துருவார்னு அவருக்கே தெரியும். அப்புறம் வந்து ஆபத்தெல்லாம் பார்த்து பயப்படுவாரா? அப்போ எப்படி வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, ஆபத்துக்கிட்டே இருக்கிறது, என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, அவர் பேசாமல் இருந்தாலும் இது அவர் அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணலாம்ல. அப்போ ஏன் இங்கே வந்து சொல்கிறாரு சொல்லுங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன வந்து சொல்கிறாருன்னா, ஆபத்துக்கிட்டே இருக்கிறதுனா இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கேவலமாக பேசுகிறாங்களோ அது எல்லாமே ஒரு காதுக்கு வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு சைடு பிதாவாகிய தேவன் வந்து பேசலன்னு அந்த வழி இருந்தாலும் இவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்றதுனால இவங்க காது எல்லாமே போகிறப்ப பேசாமல் கீழே இறங்கி வந்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து இவ்வளோ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அந்த பரிசுத்த பலி வந்து அப்படியே வந்து என்ன போயிடும்னா ஸ்டாப் ஆகிடும். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, என்னை விட்டு தூரமாக எதையும், ஆபத்து கிட்டே இருக்கிறது, சகாயரும் இல்லை, யாருமே எனக்கு வந்து இல்லை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சுற்றி மனுஷனுங்க அவ்வளோ பேர் இருந்தாலும் அவர் யாரை எதிர்பார்ப்பாரு? தேவனை தான் வந்து எதிர்பார்ப்பார். அப்போ தேவன் வந்து கூட இல்லைன்னா அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதனால தான் யாரும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறார், என்னை விட்டு தூரமாக எதையும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்தது 22ஆம் சங்கீதம் 12ஆவது வசனம் வாசிங்க. 22ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருக்கள் என்னை வளைந்து கொண்டது. அநேக காளைகள்னா யாரும் வந்து சொல்றாருன்னா, அங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள், கொடுமை செய்யும் வந்து மனிதர்கள், பாசான் தேசத்து எருதுகள், அதாவது மிகவும் பலமான இரக்கம் இல்லாத வந்து ஜனங்களை தான் வந்து சொல்றாரு. ஆக்சுவலா
பாசான் தேசம்னா யோர்தான் நதிக்கு கிழக்கே இருக்கிறது தான் வந்து அந்த பாசான் தேசம். அந்த பாசான் தேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக வந்திருக்கும். ஆடு மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஊரில் விட அந்த தேசத்தில் நல்லா கொழு கொழுன்னு வந்திருக்கும். ஆனால் அங்கே வந்து ஒரு நெகட்டிவான ஒன்று என்னன்னா, அங்கே இருக்கிற வந்து ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வந்து கணவரையே வந்து ரொம்ப வந்து வேலை வாங்குவாங்க. குடிக்கிறதுக்கும் மதுபானம் அறுத்துறதுக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்கள வந்து வேலை வாங்குவாங்க. அதே மாதிரி தரித்திரரில் கஷ்டப்படுறவங்க எல்லாத்தையுமே வந்து வேலை வாங்குவாங்க. அதான் ஆமோஸ் சொல்றாரு. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சமாரியாவின் மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நோக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். அப்போ பாசானின் மாடுகளை இங்கே யாரை வந்து சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை தான் வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு, உடம்பு ஃபுல்லா எப்படி இருக்குன்னா வாசிக்கலாம். உபாகம் 32:14. உபாகம் 32ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். பாசானின் மேல் ஆட்டுக்குட்டின், ஆட்டுக்கடாக்களின், வெள்ளாட்டு கடாக்களின் இவைகளின் கொழுப்பையும். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பு தான் இருந்திருக்கு. அப்போ அந்த கொழுப்புல தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து சொல்லுவாங்கள்ல உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு, அந்த கொழுப்புல தான் நீ ஆடுற அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்களா, அதே சேம் தான் அங்கே வந்து உடம்பு ஃபுல்லாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து கொழுப்பாக தான் வந்து இருந்திருக்கு. அது யாருன்னா அங்கே இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் பரிசெய்த சதிசெய்த இவரை பார்த்து தான் வந்து பாசான் தேசத்து மாடுகள் எருதுகள்னு வந்து சொல்கிறாரு. இப்போ அடுத்தது 22ஆம் சங்கீதம் 13-14. 12வது அதிகாரம் 13 வாசனம். 22ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல். இப்போ சிங்கத்தோட பல்லு நம்மளோட சதையப்பட்டு இப்படி இழுத்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்படி பிளேடு மாதிரி லைட்டாக தான் அந்த ஒரு பல்லு பட்டு இப்படி இழுத்துச்சுன்னா உள்ளக்க இருக்கிற வந்து எலும்பு தெரியும். அப்படியே இறக்கி இழுத்துருச்சுன்னா அப்படியே உள்ளக்க அப்படியே கிளீனாக தெரியும். அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறாரு, பீறி கெச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். அப்படின்னா அவர் கிழிக்கிற அளவுக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவர் மனசில் குத்துற அளவுக்கு வந்து பேசியிருக்காங்க. அவ்வளோ எவ்வளோ கூட வந்து பேச முடியுமோ வந்து பேசியிருக்காங்க அந்த இஸ்ரேல் ஜனங்கள். அதான் பிளாத்து முன்னாடி வந்து நிற்கிறப்ப பரபாசை வந்து விடுதலை பண்ணலாமா இல்லை இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணலாமான்னு கேட்குறப்ப என்ன பண்ணுறாரு, பிளாத்தே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து என்ன பண்ணுவார்னா பதில் சொல்ல மாட்டார். மாட்டினியா அப்போ முடிஞ்சிருச்சு தூக்கி போடு. அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறோன்னா இவருக்கு வந்து பரபாசை விடுதலை பண்ணலாமா இல்லை ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து விடுதலை பண்ணலாமா? ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பரபாசை விடுதலை பண்ணலாம், ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சிடலாம் அப்படின்ற இதில் தான் இருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெறி. அடுத்தது 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். 22ஆம் சங்கீதம் 14வது வசனம். தண்ணீரை போல் ஊற்றுண்டே என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. அவர் உடம்புல வந்து நம்ம அதாவது அவரோட பாடியை பற்றி நம்ம வந்து தனியாக வந்து சப்ஜெக்ட் வந்து கேட்டிருப்போம். இங்கே பிரதர் எடுத்திருப்பாரு. உடம்புல வந்து சுத்தமாக தண்ணியே இல்லை. அவர் சிலுவையில் இருக்கிறப்ப ரத்தமும் இல்லை, சுத்தமாக தண்ணியே இல்லை. இந்த 2 இடத்துலையும் வந்து ஆணி இப்படி இறக்குறப்ப இந்த தோள்பட்டை இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இறங்க இது வந்து விலக ஆரம்பிச்சிடும். இது விலக ஆரம்பிச்சிருச்சுன்னா மேற்கொண்டு என்ன பண்ணுன்னா அவருக்கு வந்து வலியை வந்து கொடுக்கும். அந்த வலியோடையும் சேர்ந்து பிதாவாகிய தேவன் அவர்கிட்ட வந்து பேசலைன்னா அப்போ அவருடைய மனசு வந்து அந்த இருதயம் என்ன ஆகும். ஆக்சுவலாக அவர் இறந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு வெடிச்சு இறந்துருக்காரு, சரிங்களா? அடித்தது ஒரு சைடு, ஆனால் பிதாவாகிய தேவன் பேசலைன்னு அந்த வழியிலேயே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வெடிச்சு இறந்துருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க பிதாவாகிய தேவன் மேலே எவ்வளோ வந்து லவ் வச்சுருப்பாரு அப்படின்னு. அந்த ஃபீலிங்கோட தான் இந்த ராபோஜனத்தை வந்து ருசிக்க சொல்கிறாரு. வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 15வது வசனம். 22ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம்.
என் பெண் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோட ஒட்டிக்கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். அப்ப உடம்புல வந்து தண்ணி இல்லைன்னா நாக்கு எப்படி இருக்கும்? வரைச்சி அப்படியே காஞ்சி போயிடும். இப்போ நாக்கை வெட்டி கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அதில் இருக்கிற வந்து தண்ணி எதுவுமே இருக்காது. அப்படியே என்ன ஆயிருன்னா அந்த பிசு பிசுல வந்து அப்படியே ஒட்டிக்கும், அந்த இதில் வந்து ஒட்டிக்கும். அப்போ அதே மாதிரி தான் அவர் வந்து என்ன சொல்கிறார், என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, உடம்புல சுத்தமாக தண்ணி இல்லை, எச்சி எதுவுமே இல்லை. அதனால் அவர் பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே ஒட்டிக்குது, என்னை வந்து சீக்கிரம் என்னோட வந்து உயிரை எடுத்துருங்க அப்படின்னு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பேசுகிறாரு. அடுத்த வசனம் 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறதுனா நாயின்னு யாரை சொல்றாரு? ஆக்சுவலாக அந்த நாய்களையும் வந்து எதை வந்து சொல்கிறோன்னா இஸ்ரேல் ஜனங்களை தான் வந்து சொல்கிறாரு. அந்த பரிசையே சரி இஸ்ரேல் ஜனங்களை தான் வந்து சொல்கிறாரு. சரி, அப்போ நாய்கள்னாலே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அதிகமாக நன்றி உள்ளதா? எங்கள் வீட்டிலேயும் தான் நாய் வளர்க்குறோம், என்னையே கடிச்சு வைக்கிது, சாப்பாடு. இந்த பிரதர் சொன்னார் 2 நாளைக்கு முன்னாடி தூங்கிட்டு இருக்கிறப்ப மண்டையை கடிச்சிருச்சுங்க. அப்போ நாய் வந்து நன்றி உள்ளதுன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. சொல்லுங்க. அப்போ நாய் நன்றி உள்ளதுன்னு சொல்லலாமா? நாய்கிட்ட வந்து ஒரு கெட்ட குணம் இருக்கு, அது என்னது? நல்லது எது கெட்டது எது? நீங்க நல்லவங்க தானே, அப்போ மட்டும் நல்லா தானே பழகுது. இல்லை, நாய்கிட்ட வந்து ஒரு ஒஸ்டி கேரக்டர் ஒன்று இருக்கு. அது கக்கினதே அதுவே வந்து தின்னும். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று போட்டோன்னா அதை ஃபஸ்ட்டு மோந்து பார்ப்போம். மோந்து பார்த்தோன்னா வேணான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிட்டு போய் மேய ஆரம்பிச்சோம். திருப்பியும் வந்து அதையே வந்து சாப்பிடுவோம். தனக்கு வேணான்னு சொன்னதை திருப்பியும் அதை வந்து திருப்பியும் விரும்பி அதை வந்து சாப்பிடணும். இதே சேம் தான் இஸ்ரேல் ஜனங்கள். 4 நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி வந்து கொண்டாடினாங்க? ஓசனான்னு வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடினாங்க. அப்போ 4 நாளுக்கு அப்புறம் அதே வாய் எப்படி வந்து மாறிச்சு? இவரை சிலுவையில் அறையிடுங்க அப்படின்னு. அதை வச்சு தான் வந்து சொல்கிறாரு, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு, பொல்லாத கூட்டம் என்னை படைத்து கொண்டது, என் கையையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் அப்படின்னு. ஆணியை வச்சு அடிக்கிறாங்க. சில நம்ம ஆணின்னு சொல்கிறோம், அது மரமே வந்து அவ்வளோ திக்னஸாக இருக்கும். அதோடு சேர்த்து வந்து அடிச்சிருக்காருன்னா அப்போ அது வந்து ஒரு பெரிய ராடு மாதிரி. அந்த ராடை வச்சு அவருடைய கையில் வந்து இறக்கியிருக்காங்க கரெக்டாக அந்த ஜாயிண்டில். அப்போ இறக்குறதுனால தான் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் அப்படின்னு. அப்போ அவருடைய வந்து அடித்து அவர் அழகான முகம் வந்து எப்படியா இருக்குன்னா, மனுஷங்களே வந்து விரும்பத்தக்காத முகம் மாதிரி வந்து ஆயிருக்காது. வசனம் வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப எலும்புகளை எல்லாம் எண்ணலாம் அப்படின்னு. அப்ப அவரோட உடம்பு வந்து சிலுவையில் இருக்கிறப்ப எப்படி இருந்திருக்கும்னா, அந்த எலும்போட சதை வந்து ஒட்டி இருக்கும், அந்த தோல் வந்து ஒட்டி இருக்கும். அப்படிதான் வந்து இருந்திருக்கு. அதனாலதான் அவர் வந்து என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், என்னை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து அடிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2வது வசனம். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அழகான முகம் இருந்துச்சு. ஆனா இவங்க எல்லாம் அடிச்சு சித்திரவாதம் படுத்தி அவங்களுடைய முகம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷங்க வந்து விரும்பத்தக்காத முகம் மாதிரி வந்து பிடிக்காத ஒரு முகம் மாதிரி வந்து இருந்திருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வந்து கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். ஸோ ஏன்னா அவர் நம்மளுக்காண்டி வந்து ஜீவனை வந்து விட்டுருக்காரு. அவருக்கு வந்து அவர் பார்க்குறப்பே வந்து என்ன இப்படி இருக்காரு அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா அவருடைய அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து தாவீதோட மைண்டில் போய் இருதயத்தில் டச் ஆகி இதை தான் இந்த 22ஆம் சங்கீதத்தில் வந்து ஃபுல்லாக வந்து எழுதுறாரு. அப்போ
அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் இருக்கிறப்ப அவருடைய மனசில் இருக்கிற ஃபீலிங் எல்லாத்தையுமே இதை தான் ஃபுல்லாக அந்த ஒன்றாவது அவர் காலையில் 9 மணிலேருந்து பிற்பகல் 3 மணி வரையும் அவர் என்னென்ன ஃபீல் பண்ணாரோ அது 22ஆம் சங்கீதம் தாவீது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எழுதிட்டாரு. இப்போ அடுத்தது வசிக்கலாம் 53ஆம் ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் யாருக்காண்டி? நமக்காண்டி. இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். சாயங்காலம் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணுறப்ப இவர் நமக்காண்டி தான் இவர் மறிச்சாரு, அவர் அப்படி மறிச்சதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணிட்டு தான் அந்த அப்பத்துலேயும் ரசத்துலையும் வந்து நம்ம வந்து பானம் பண்ணணும். ஆக்சுவலாக அவர் ஜீவனை விட்டதுனால தான் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சுகந்த வாசனையை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கொடுத்தாரு. இப்போ அதே மாதிரி சுகந்த வாசனையை ஒரு பெண் வந்து கொடுத்துருக்காங்க. யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மரியாள். ஸோ நம்ம சப்ஜெக்டில் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கேட்டிருக்கோம். அவர்கிட்ட அதாவது மரியாள் வந்து அவங்கள்ட்ட இருந்ததுலேயே எது வந்து விலை உயர்ந்ததுன்னு பார்த்தா அந்த பரிமள தைலம் தான். ஸோ அவங்கள்ட்ட இருந்தது. அதனால தான் யூதாஸ் வந்து சொல்கிற இதை விற்றுட்டு நீங்கள் வந்து தரித்திரத்துக்கு வந்து கொடுக்கலாமே அப்படின்றப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? ஆமாம், ஏன்னா தரித்திரர் கூட இருப்பாங்க. அடுத்த வாரம் நான் வந்து சிலுவையில் அறையப்படுவாங்க, அவன் முந்தி கொண்டாள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலை வந்து கழிவுறாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாக்கிய தேவன்கிட்ட வந்து அந்த தியாகம் பண்ணி தன் தாழ்த்துறாரோ அதே மாதிரி இங்கே மரியாளும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பரிமள தைலத்தை எப்படியாவது வந்து வித்துடலாம். ஆனால் அவர்கிட்ட வந்து காலில் ஊற்றி அந்த பாவத்தை வந்து கழுவிக்கிறாங்க. கழுவிக்கிட்டு அவங்களும் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தியாகத்தை பண்ணுறாங்க. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட இருந்ததே வந்து மிகப்பெரியது என்னது? அவருடைய ஜீவன் தான். அதை தான் வந்து அந்த ஜீவனை வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி மரியாள்கிட்டையும் என்ன இருக்குன்னா அவங்கள்ட்ட வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு வந்து சொல்லப்போனால் அந்த பரிமள வந்து தைலம் தான். அதை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலில் ஊற்றி தன்னுடைய முடியினால் என்ன பண்ணுறாங்கன்னா பாதத்தை கழுவி அவங்க வந்து ஆசீர்வாதத்தை வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த தியாகம் தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் உலகத்துலேருந்து விட்டுட்டு நம்ம வந்து இங்கே புது சிருஷ்டியாக தேவன் வந்து அழைச்சிருக்காரு. ஸோ நம்ம அழைச்சி நம்மளும் வந்து எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நம்ம எப்படி நினைக்கணும்னா இந்த உலகத்தில் எல்லாமே தேவன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தான் நம்ம சபை வாய்ப்புக்குள்ளேயே வந்து போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதாவது இந்த ஒரு மாதம் வந்து எடுத்துக்குவோம். இந்த ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ராபோஜனம் வருது, ஏன்னா இந்த 31ஆம் தேதி தான், ஒரு மாதம் இருக்குது, அடுத்தது 2 வாரம் இருக்குது, அடுத்தது இப்போ கடைசி ஸ்டேஜில் வந்து நம்ம இருக்கோம். இன்னும் நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் வந்து எடுத்துக்காங்க, ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஒன்று எடுத்துக்காங்க, அது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. சில விஷயம் வந்து பார்த்தா இது மட்டும் வந்து என்கிட்ட இருந்துச்சு, இது மட்டும் கிடச்சிச்சின்னா நான்லாம் எப்படி இருப்பேன் தெரியுமா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒன்று யோசனை வந்திருக்குல்ல. ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், இப்போ ஜாப் அப்ளை பண்ணுறாங்க, ஜாபை மட்டும் கிடச்சிச்சின்னா நான்லாம் வந்து செட்டில், எந்த இதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுருப்போம்ல, கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். ஆனால் அது நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அப்போ அது கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோசிச்சுப்பாங்க. அதே சேம் தான் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அப்பத்தையும் அவர் ரத்தத்தையும் வந்து பானம் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு உலக ஜனங்களுக்கு வந்து கிடைக்கல. நிறைய பேர் வந்து நம்மளோட வந்து பர்ஃபெக்டாலாம் வந்து இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த உண்மையான சத்தியம் வந்து போல. ஆனால் நம்மளுக்கு வந்து தேவன் வந்து கிடச்சிருக்கு, இது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு ஒரு அசட்டையாக அந்த அப்பத்தையும் அந்த ரத்தத்தையும் நம்ம வந்து பானம் பண்ணக்கூடாது. இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இது நம்ம வந்து பெரிய விஷயம் அப்படின்னு. ஏன்னா இப்போ கடைசி காலத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இதே மாதிரி நாளைக்கு வந்து உட்காந்துருப்போமா அப்படின்னு நம்மளால ஷோரிட்டி வந்து சொல்ல முடியாது. அடுத்த வருஷம் இதே மாதிரி ராபோஜனம் நம்ம வந்து புசிப்போமா அப்படின்னு வந்து நம்மளால கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா
சில பேர் இப்போ நடக்க இருக்கிற போர் இதெல்லாம் கம்பேர் பண்ணி போகிறப்ப பாதி பேர் என்னென்னா 3ஆம் வேர்ல்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தா இல்லை, இன்னும் இதுக்கு மேலே அதிகமாக ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கிட்டே வருது. அதனால் அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒன்றா ஒரே சரீரமாக வந்து உட்காருவோமா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அந்த கோதுமை மணிக்கெல்லாம் நம்மளை வந்து அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த ஃபீலிங் வந்து நம்மளுக்குள்ளே வந்து இருக்கணும். அதுதான் வந்து அந்த அப்பத்தில் வந்து நம்மளோட வந்து ஒரு சரீரம் அதில் வந்து இருக்கணும். அந்த அப்பத்துலேயும் அந்த கோதுமை மணிகளாக நம்ம ஒன்று இருக்கணும். அந்த ரசத்துலேயும் அந்த திராட்சை வந்து நம்ம ஒருத்தவங்களா இருக்கணும். ஒரே சரீரமாக இருந்து ஒன்றா வந்துலாம் நம்ம வந்து செயல்படுத்தி அந்த அப்பத்தையும் வந்து அந்த திராட்சை ரசத்தையும் வந்து நம்ம வந்து ருசிக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னன்னா இந்த சப்ஜெக்டில் பிதாவாகிய தேவன் ஏன் கைவிட்டார் அப்படின்னா, அவர் கைவிட்டால் மட்டும்தான் அதாவது ஈடுபடி திட்டம் அப்படின்றது ஒரு நிறைவேறும். அப்படி கைவிடலைன்னா அவரோட உயிரை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து போகாது. ஏன்னா அவர் முழுக்க அவர் இறந்ததே எப்படின்னா பிதாவாகிய தேவன் கை விட்டதுனால தான் அவர் இறந்துருக்காரு. மற்றவங்க ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த சோல்ஜரு ஒரு அடி அடித்தாலே டப்புன்னு இறந்துருவாங்க, அந்த அளவுக்கு அப்படி இருக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவ்வளோ அடி அடித்தும் அவர் இறக்கலைன்னா தேவன் அவருக்கு கூட இருந்திருக்காரு அப்படின்னு. அப்போ இன்ன வரையும் அவர் கடைசி வரையும் அவர் பேசிக்கிட்டே இருந்திருந்தாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்துருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் வந்து பாவியே அல்ல, பரிசுத்தமாக இருந்திருக்காரு. பரிசுத்தமாக இருந்தால் அவர் இறந்துருக்க மாட்டார். அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளோட பாவ நிவாரண பலியை ஆக்குனதுனால தான் அவர் என்ன பண்ணான்னா தேவன் கைவிட்டதுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இறந்தார். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரி, இன்றைய நாளில் கூட இந்த ஒரு நாள் பொழுதில் முதல் செஷனோட முதல் பாடமாக என் தேவனே ஏன் என கைவிட்டேன் என்ற தலைப்பில் ஒரு சத்திய பாடத்தை கற்றுக்கொண்டு கிருபை செய்து நம்முடைய பிதாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றிகளின் துதியை நாம் எடுத்துக்கொள்வோம். ஸோ அவர் பட்ட பாடுகள், அவர் இந்த சிலுவையை 6 மணி நேரம் அனுபவித்த எல்லா கஷ்டங்களுமே முதல் பலன்களாக நாம் மாறுவதற்கு தான் அப்படிங்கிறத ஒரு பாடமாக நம்ம கேட்டால் இந்த ஒரு சிந்தனையோடு கூட நம்ம அந்த பாடத்தை உள்வாங்கியவர்களாக இந்த இடத்துல இந்த மாநில நம்ம லாபத்தில் கத்தோடைய மத்தியில் கொண்டு வர தேவன் உதவி செய்வதாக தூது கொடுத்த அன்பு சோதரக்கும் நம்முடைய அன்பின் வார்த்தையை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நமக்கு ஒரு டீ பிரேக் முடிஞ்சது நம்ம அடுத்த பாடத்துக்குள்ள நம்ம அடுத்த செஷனுக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இந்த செஷனுக்கு நம்ம முடிவு பாடலாக நம்ம கல்வாரியின் கருணையிலே என்ற பாடலை நம்ம அனைவரும் சேர்ந்து பாடலாம். இது பாடல் புத்தகத்தில் இருக்காது, நம்ம நினைவுகூடல் பாடல் புத்தகத்தில் இருக்கும். இந்த ரோஸ் கலர் புக்கில் 6வது பாட்டு கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணதே என்ற பாடலை நம்ம அனைவரும் சேர்ந்து பாடலாம். கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே கர்த்தரேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே கர்த்தரேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கிணையாகுமோ அன்னையிலும் அன்பு வைத்தேன் தம் ஜீவனை ஈந்தார்
ஜெபம் செய்வோம். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேல் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீரே வானத்தின் பூமியை உண்டாக்கினீர். உண்மையை சொல்லுமாய் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவரே, இதுகாடு பிள்ளைகளாயங்களை உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த பரிசுத்தாவுடைய வல்லமை அளவில்லாமல் தந்து கடந்த நாட்கள் முழுவதும் தேவரே எங்களை கண்ணினை மிகாப்பது போல் பாதுகாத்து எங்களை போக்குவரத்து நசித்து வெளியெடுத்து வந்து திருப்பிக்கிறோம். தேவரே, இப்படியாக தேவரே தோமுடைய நினைவு கூறுதலே இந்த கடைசி நேரத்தில் நாங்கள் உங்களுடைய கந்திகளை கை வைக்கத்தக்கதாக நீர் எங்களை இன்னும் அதிகமாய் நீர் அதில் பங்களிக்கத்தக்கதாக கடந்த நாட்களெல்லாம் தேவரே அநேக உங்களுடைய வசனங்கள் மூலயமாகவும் வார்த்தைகள் மூலயமாகவும் தேவரே நீர் எங்களை நிறைவேற்றி எங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக தகுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நீர் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறேன். விசேஷமாக அந்த நாளிலும் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக எங்களை அழைத்திருக்கிறேன். இந்த நாளையும் கூட தேவரே இன்னும் நாங்கள் அதிகமான எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதும் இன்னும் அதிகப்படுத்தியிருக்கிறதாக இந்த நாளிலே நீர் பாடத்தை தந்திருக்கிறேன். இந்த பாடத்தில் கேட்ட வார்த்தைகளையும் வசனங்களையும் எங்களை மனதில் நிறுத்தி எங்களை நாங்களே சோதித்து அந்த பாத்திரத்தில் கை வைத்து உங்களுக்கு சுத்தமான வருகிற நாட்களில் நாங்கள் அதை தொடர்ந்து ஓடும்படியாக நீங்கள் பேசி ஜெயிக்கிறோம். நீதியான நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் இந்த பாத்திரம் சமர்ப்பிக்கிறோம். நீரே எங்கள் ஆண்டு வெளியிட வேண்டும். எங்கள் ஆண்டவர் மேசியாவும் குருவும் ரச்சமாக கிறிஸ்து நாமத்திலே தாழ்மையோடு பணியோடு ஜீவனுடைய நல்ல பிதாவே.